This video is sponsored by Eduquest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம்னா அத்தியாபத்தியா கேம் விளையாட்டு இதை பற்றி பார்க்கலாம். அத்தியாபத்தியா விளையாட்டு என்பது 9 வீரர்களின் 2 பக்கங்களால் விளையாடப்படும் ஒரு பாரம்பரிய தெற்காசிய டேக் விளையாட்டு. இது இந்தியாவின் கிராமப்புறங்களில் மிகவும் பிரபலமானது. இது பொதுவாக மேற்கிந்திய மாநிலமான மகாராஷ்டிராவில் விளையாடப்படுகிறது. அத்தியாபத்தியா என்பது விளையாட்டுகளின் விளையாட்டு என்று விவரிக்கப்படுகிறது. விளையாடும் பகுதி 9 அகழிகளை கொண்டுள்ளது. அவை மைய அகழியின் இருபுறமும் வெளியே வருகின்றன. தாக்குதல் அணியின் வீரர்கள் அகழிகளுக்குள், தற்காப்பு வீரர்கள் டேக் செய்யப்படாமல் கடக்கும் ஒவ்வொரு அகழிகளுக்கும் ஒரு புள்ளி வழங்கப்படும். இந்த விளையாட்டு தலா 7 நிமிடங்கள் கொண்ட 4 இன்னிங்ஸ்களுக்கு பிறகு முடிவடைகிறது. ஒவ்வொரு அணியும் கோல் அடிக்க 2 இன்னிங்ஸ்கள் உள்ளன. இது போராளி துரத்தல் விளையாட்டு என்று விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டு ஒப்பீட்டளவில் சிறிய பகுதியில் விளையாடப்படுகிறது. இந்த விளையாட்டின் தேசிய நிர்வாக அமைப்பு இந்திய அத்தியாபத்தியா கூட்டமைப்பாகும். இந்த கூட்டமைப்பு 1982 உருவாக்கப்பட்டது. இந்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் 2013 ஆண்டிற்கான அங்கீகரிக்கப்பட்ட கூட்டமைப்பின் பட்டியலில் கூட்டமைப்பை பட்டியலிடுகிறது. கூட்டமைப்பின் தலைமையகம் நாக்பூரில் உள்ளது. இதன் தலைவர் HP கல்லாட். முதல் தெற்காசிய அத்தியாபத்திய சாம்பியன்ஷிப் ஜூன் 2013 பூட்டானில் நடைபெற்றது. இதில் இந்தியா வெற்றி பெற்றது. பெயர்கள் மற்றும் மாறுபாடுகள். அத்தியாபத்தியாவின் சில மாற்றுப் பெயர்கள்: கிள்ளித்தட்டு, கிளித்தட்டு, தமிழ்நாட்டில் கிளித்தத்து, இலங்கையில் வஜ்பதி, சிந்துவில் தொகுப்பு, சுர்பதி, லோன்பதி, தரியாபந்த், சரகரி, சரமணி, தில்லி, பஞ்சபதி சிக்கா தொடர்புடைய பெங்காலி விளையாட்டு தாரிபந்தா, தலியாபந்தா ஆகும். இதில் தாக்குதல் குழு உப்பை திருடி மைதானத்தை உருவாக்கிய பின்னர் மைதானத்தின் தொடக்கத்திற்கு உப்பை திரும்ப எடுத்துச் செல்வதாக கருதப்படுகிறது. தென்கிழக்கு ஆசியாவில் மலேசியாவில் கலா பஞ்சாங், டொய்துய், கலாசின், மியான்மரில் அடாட்சிட்டோ போன்ற ஒத்த விளையாட்டுகளை காணலாம். இப்பகுதியில் டச்சு கால தூணியத்தின் வரலாறு காரணமாக இந்த விளையாட்டை டச்சு குழந்தைகளும் விளையாடுள்ளனர். வரலாறு: கிபி 300க்கு முன்பு எழுதப்பட்ட நத்திரிணையில் அத்தியாபத்தியம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சோழ வம்சத்தில் வீரர்கள் இதை போர் பயிற்சியாக பயன்படுத்தினர். அவர்கள் இதை களரிப்பயட்டு என்ற தற்காப்புடன் கலையுடன் தொடர்புடையதாக கொண்டனர். இதன் விதிகள்: களம்: விளையாட்டு மைதானம் ஒரு செவ்வக மைதானமாகும். மையப்பாதை மற்றும் அகழி 89 அடி மற்றும் ஒரு அங்குலம் 27.15 மீட்டர் நீளமுள்ள ஒரு மையப்பாதை அல்லது அகழி கோட்டின் நடுவில் நீளமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 9 கூடுதல் அகழிகள் ஒவ்வொன்றும் 23 அடி ஒரு அங்குலம் நீளமுள்ளவை. கோட்டின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை கோட்டில் செங்குத்தாகவும் ஒருவருக்கொருவர் 11 அடி தூரத்திலும் வரையப்பட்டுள்ளன. இந்த ஆட்டம் 4 இன்னிங்ஸில் விளையாடப்படுகிறது. ஒவ்வொரு இன்னிங்ஸும் 7 நிமிடங்கள் நீடிக்கும். மேலும் அணிகள் ஒவ்வொரு இன்னிங்ஸிலும் தாக்குதல் மற்றும் தற்காப்பு பாத்திரங்களை மாற்றி மாற்றி விளையாடுகின்றன. ஒவ்வொரு இன்னிங்ஸுக்கும் முன்பு தற்காப்பு அணி ஒவ்வொரு டெஸ்டிலும் ஒரு வீரரை வைக்கிறது. தாக்குபவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ள தாக்குதல் அணியில் உள்ள 4 வீரர்கள் கொண்ட ஒரு குழு முன் டென்ஸின் முன்னால் உள்ள பகுதியில் கோட்டின் மறுமுனையில் வரிசையாக நிற்கிறது. ஒரு டிஃபென்சர் ஒரு தாக்குதலை தொட்டால் தனது டென்ஸிலிருந்து வெளியேறுவது அல்லது டிஃபென்சரை டேக் செய்த நேரத்தில் அல்லது உடனடியாக ஒரு காலை தூக்குவது போன்ற எந்த தவறுகளையும் செய்யவில்லை. தாக்குதல் நடத்துவோர் வெளியே இருக்கிறார், மேலும் கோர்ட்டை விட்டு வெளியேற வேண்டும். இதுதான் அத்தியாபத்தியா விளையாட்டு பற்றிய வரலாற்றாகும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எனது மிக்க நன்றி.